வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை மாந்தோப்பு. ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு இருந்தது. அந்த மாந்தோப்பு வழியாக 2 மனிதர்கள் சென்றனர். சித்திரை மாதம் மாமரங்களில் தங்க கட்டி போல் மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன. பார்த்தவர் கண்ணை பறிக்கும் வண்ணம் அவை கொத்து கொத்தாக தொங்கின. இருவரும் அண்ணாந்து பார்த்தனர். ஒரு மனிதன் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு அங்குள்ள மாமரங்களை எண்ணினான். ஒரு மரத்தில் சுமார் எத்தனை பழங்கள் இருக்கும் என்று கணக்கு போட்டான். அதை பெருக்கி பார்த்தான். ஒரு மாம்பழம் என்ன விலை போகும் என்று எண்ணி பார்த்தான். மொத்த மாம்பழமும் எத்தனை ரூபாய் ஆகும் என்று கணக்கு போட்டான். தோப்பின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று சிந்தனை செய்தான். இப்படியாக அவன் சிந்தனையும் கணக்கும் நீண்டு கொண்டே போயிற்று. மற்றொரு மனிதன் நேரே தோட்டக்காரனிடம் சென்றான். மாம்பழங்களின் அருமையை புகழ்ந்து சொன்னான். தோட்டக்காரனுக்கு மனம் குளிர்ந்து போய்விட்டது. இருவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். தோட்டக்காரன் அவனுக்கு சில மாம்பழங்களை பறித்து கொடுத்தான். உண்மையிலே அவை சுவையான மாம்பழங்கள். அவற்றை வாங்கி தின்றுவிட்டு மகிழ்ச்சியாக அந்த மனிதன் திரும்பினான். இந்த 2 மனிதர்களில் யார் அறிவாளி? தோட்டக்காரனுடன் நட்பு கொண்டு மாம்பழம் தின்றவனா, தோப்புக்கு விலை மதிப்பு போட்டவனா? வீண் சிந்தனைகள் இன்பம் விளைவிப்பதில்லை. நன்றி.